ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியா மெஸ்ஸில் வந்துட்டு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் கொஞ்சம், வடகம், வெங்காயம், இல்லை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, கத்திரிக்காய் கொஞ்சம், இதுதான் மாங்காய். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இது கூடவே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்குனாதான் நமக்கு வந்து குழம்பு கெட்டு போகாது, தேங்காய் ஊற்றுறதுனால. குழம்புக்கு தேவையான அளவு புளி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். தேவையான அளவு கல் உப்பு, கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கருவாடை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.